செய்தியாளர்கள் அனைவருக்கும் டிஎஸ்எஃப் அணியின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாசை போன்று யூதாசுகளுக்கும் டிஎஸ்எஃப் அணிகளுக்கும் எதிரான போராட்டம், நீதிக்கும் அநீதிக்கும் எதிரான போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு அநீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள், அநீதியோடு அநீதி சேர்ந்திருக்கிறார்கள். குற்றம் சாட்டியவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த நிர்வாகம் அருமைக்குரிய அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற பொழுது ஜான்சன் அவர்கள், வட்டக்கோயில் ஜான்சன் அவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய தாளாளராக இருந்தார். பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தார் என்று இதே அவர்களோடு பொருளாளராக இருந்த மோகன் அருமைநாயகம் அவர்கள்தான் கமிஷன் அமைத்து விசாரணை நடத்தி, விசாரணையிலே பல லட்சம் முறைகேடு நடந்திருக்கு என்று சொல்லி ஜான்சன் அவர்களையும் அன்றைக்கு முதல்வராக இருந்தவர்களையும் பதவி நீக்கம் செய்து வாக்குரிமையை எடுத்தவர்கள் அவர்கள். அடுத்து விக்டோரியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 7 ஆண்டு காலம் அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவர்கள் தாளாளராக இருந்தார்கள். அவர்கள் தாளாளராக இருந்த பொழுது பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது. அதற்கு விசாரணை கமிஷன் அமைத்ததும் அன்றைய பொருளாளர் மோகன்ராஜ் அருமைநாயகம் அவர்கள். ஆகவே இன்னைக்கு மீட்பு இயக்கம் என்ற பெயரில் ஒரு அணி இன்றைக்கு அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவரோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எதை மீட்கப் போகிறார்கள்? ஊழலை மீட்கப் போகிறார்களா, அல்லது எஸ்.கே. ராஜன் அவர்கள் அவர்களை குற்றம் சாட்டினார்களே அந்த பணங்களை எல்லாம் அவர்கள் மீட்கப் போகிறார்களா என்பதை அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து ஏற்கனவே சொன்னது போல நான் யூதாஸ் என்று சொன்னேன். தென்னிந்திய திருச்சபையை இன்றைக்கு காட்டிக் கொடுத்த யூதாஸ்கள். காரணம் என்று சொன்னால், தென்னிந்திய திருச்சபையினுடைய தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தினுடைய சட்டப்படி எதுவுமே நடைபெறவில்லை. நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் சட்டத்தின் அனைத்து பக்கங்களையும் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம். ஒரு தேர்தல் என்று சொன்னால் 31/3/2025 வரை வாக்காளர் பட்டியலை கணக்கிட வேண்டும். தேர்தலுக்கு முந்தைய மார்ச், அதுதான் சட்டம். ஆனால் இவர்கள் 2013, அதாவது ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன ரோட்ராட்டிக் ஆக்ட், அதாவது பின்னோக்கி சொல்றாங்க. 2024 சட்டம் இயற்றப்பட்டு அது தென்னிந்திய திருச்சபையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு ஜோதிமணி சார் அவர்கள் அண்ணன் எஸ்.கே. ராஜனுடைய ஆலோசனையின் பேரில் 2013 சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கு தேர்தல் நடத்துகிறார்கள். ஆசிரியர்கள் வேண்டாம் என்று சொல்லி இதே ஜோதிமணி சார் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் ஆசிரியர்களை நடத்தியிருக்கிறார் சொன்னால், அவர்கள் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் ஒரு கற்பனையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. அரசாங்கம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போட்டி போடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. இதையெல்லாம் மீறி நம்ம என்ன செய்ய முடியும் என்று ஒரு நீதிபதியே இன்றைக்கு ஒரு சட்டத்தை மீறுகிறார் என்று சொன்னால் அதை திருச்சபையார் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நீதிக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், அநீதியை உடைத்தெறிவோம். தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத்துடைய மக்கள் நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களுக்கு எதிராகவும் இந்த காட்டிக் கொடுத்த யூதாஸ்களுக்கு எதிராகவும் குற்றம் சாட்டியவர்களும் குற்றம் சாட்டவர்களும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். அதிலே வெற்றி பெறுவோம். ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல 62% விழுக்காடு இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வெற்றியோடு குருமார்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அந்த குரு அடுத்து 18 கோடி ரூபாய் சொன்னாங்க. 18 கோடி ரூபாய் எந்த வங்கியில் இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கே பத்திரிகையாளர் கேளுங்க, 18 கோடி ரூபாய் எந்த வங்கியில் இருக்கு என்று சொன்னால், சம்பளம் 16ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்குதான் சம்பளமே குருமாருக்கு போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்கணும். 18 கோடி இருந்தா ஏன் இவ்வளவு தாமதம்? அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு திருமண்டலத்திலே வெற்றி பெற்றவர்கள் இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக திருமண்டல மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அது பொய்யானது, கருத்து பொய்யான கருத்து. 80 அவங்களால வெற்றி பெற முடியாது. எல்லாம் கிளியரா இருக்கு, எல்லாம் ஸ்ட்ராட்டஜியோட இருக்கு. 62ல இருந்து 63 புள்ளி நாங்க தான் வெளிக்காடு ஜெயிச்சிருக்கோம். தூத்துக்குடி கவுன்சிலை தவிர 5 கவுன்சில் நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால 100% குருவானோட எங்களுக்கு தான் 20-25%
குருவானவர் நம்ம கூட இருக்கிறாங்க, டிஎஸ்ஆ கூட தான். ஏன்னா நல்லது செய்யறோங்கிறத குருவானவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லது செய்ய போறோம். இன்னும் வந்தாப்புறம் இன்னும் குருவானவருக்கு வேலை வாய்ப்பு நம்ம புதிதாக கொடுக்க போறோம். இப்படி பல நல்ல காரியங்கள் செய்யறதுனால 100% நம்ம ஜெயிக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால டிஎஸ்ஆ பணியினர் யாருமே எந்த பயமும் வேண்டாம், யாரும் மிரட்டலுக்கு பயப்பட வேண்டாம். தைரியமாக செயல்படுங்கள், உற்சாகமாக களத்தை சந்தியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.